வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியை சேர்ந்த நபரிடம் ரூபாய் 2.43 லட்சம் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தென்னஞ்சாலையை சேர்ந்த நபர் பல ஆண்டுகளுக்கு முன் தனியார் நிறுவனத்தில் இன்சூரன்ஸ் எடுத்து பின் பிரீமியம் கட்டுவதை நிறுத்தியுள்ளார். சமீபத்தில் அவரை போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் பாலிசி கணக்கை முடித்து வைப்பதாக கூறி பணம் கேட்டனர். இதை நம்பி அவர் 2,43,000 ரூபாயை செலுத்தினார். ஆனால் அந்த கும்பல் மேலும் பணம் கேட்டு மிரட்டியதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதேபோல் முதலர்பேட்டையை சேர்ந்த நபரிடம் 80,000, தென்னஞ்சாலையை சேர்ந்த நபரிடம் 32,000, புதுச்சேரி சேர்ந்த பெண் 29,000, வில்லியனூரை சேர்ந்த பெண்ணிடம் 22,000 என 5 பேரிடம் மொத்தம் 4,06,000 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் எழுந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி காவல்துறை அதிகாரி முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தவளக்குப்பம் அடுத்துள்ள நல்லவாடு மீனவ கிராமத்திலுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தில் 84ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா வருகின்ற 25ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் நடைபெற உள்ள நிலையில் இன்று பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மாவட்டம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தமிழினியன், ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் பிரேம்குமார் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறை ஆய்வாளர் சத்யநாராயணன், தவளக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் விஜயகுமார் இவர்களின் முன்னிலையில் நல்லவாடு கிராம பஞ்சாயத்துதாரர்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் முன்னிலையில் நடைபெறவுள்ள திருவிழாவை முன்னிட்டு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நல்லவாடு மீனவ கிராமத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் விதமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும், கோவில் திருவிழா என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று, அதனை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருவிழாவை நடத்தி முடிக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்தனர். ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். வில்லியனூர் கொம்பையன் ஆனந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விழாவில் நிறைவு நாளான நேற்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்த முதல்வர் ரங்கசாமிக்கு முதல் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்பட்டது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், கோவில் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதல்வருக்கு மரியாதை செய்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள கோவில் நிர்வாகிகள் முதல்வரிடம் ஆசி பெற்றனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீர மாகாளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோற்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மாகாளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட 37 புகார் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. நேற்று காலப்பட்டு காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் பங்கேற்று பொதுமக்கள் கொடுத்த புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தார். அதேபோன்று மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், சைபர் காவல் நிலையத்தில் எஸ்பி ராகவ், போக்குவரத்து காவல் நிலையங்களில் சீனியர் எஸ்பி திவ்யா, எஸ்பிக்கள் ரச்சனா சிங், பக்தவச்சலம் புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தனர். மேலும் காரைக்கால் காவல் நிலையங்களில் எஸ்பி நித்யா, அரியாங்குப்பத்தில் எஸ்பி கோதண்டராமன், மங்களம் காவல் நிலையத்தில் எஸ்பி கதிரவன் கலந்து கொண்டு புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்தனர். காவல் நிலையங்களில் நடந்த மக்கள் மன்றத்தில் 38 பெண்கள் உட்பட 191 பேர் பங்கேற்றனர்.
பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 58 புகார் மனுக்களில் 37 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து தீர்வு காணப்பட்டது. மாகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாளை ஒட்டி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆர்.ஏ. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதன் பின்னர் காரமணிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி செயலாளர் தங்கமணி, ராகுல் காந்தி பேரவை செயலாளர்கள் தயாளன், அசோகன், முன்னாள் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் ராமலிங்கம், மத்திய மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் கலியமூர்த்தி, தொழிலதிபர் கைலாஷ், காங்கிரஸ் பிரமுகர் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட கல்வி நிறுவன வாகனங்களின் தகுதி மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்வதற்கான சிறப்பு முகாம் வரும் 30 மற்றும் 31ஆம் தேதியில் நடக்கிறது. புதுச்சேரி துணை போக்குவரத்து ஆணையர் வினயராஜ் செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கல்வி நிறுவன வாகனங்களின் உடல் மற்றும் இயந்திரத்தன்மை முன்கூட்டியே ஆய்வு செய்து விபத்துக்களை தடுப்பதே இந்த முகாமின் முக்கிய நோக்கமாகும். அதன்படி சிறப்பு முகாமில் தகுதி சான்றிதழ், இன்சூரன்ஸ், பர்மிட், முதலுதவி பெட்டி, பஸ் ஜன்னல்கள் கிடைமட்ட கம்பிகள் பொருத்தப்பட்டிருப்பது, தீயணைப்பு கருவி, அவசரகால வழி கதவுகள், நம்பகமான பூட்டுகள் பொருத்தப்பட்ட பஸ் கதவுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS, மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்படும். முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கிளை அலுவலகத்தில் வரும் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் காலை 8:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடக்கும். முகாமில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் தங்களது அனைத்து வாகனங்களையும் இந்த சிறப்பு ஆய்வுக்கு தவறாமல் அனுப்ப வேண்டும். முகாமில் பங்கேற்று போக்குவரத்து துறையின் தகுதி ஆய்வை முடிக்காத வாகனங்களை கல்வி நிறுவனங்கள் எக்காரணம் கொண்டும் இயக்கக்கூடாது. இந்த உத்தரவை மீறி வாகனங்களை இயக்கினாலோ அல்லது ஏதேனும் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டாலோ அது தீவிர குற்றமாக கருதப்பட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி அனுமதி சீட்டு ரத்து உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் எதிரொலியாக கடந்த 16ஆம் தேதி மத்திய அரசு நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தியது. தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் பெட்ரோல் விலை ரூபாய் 100க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு 12 மணி முதல் எரிபொருளின் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 0.87 உயர்ந்து ரூபாய் 101.11க்கும், டீசல் ரூபாய் 0.89 உயர்ந்து ரூபாய் 91.28க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பெட்ரோல் ரூபாய் 100க்கு மேல் இருப்பதால் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்து செலவு உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அடுத்தடுத்த நாட்களில் அவற்றின் விலைவாசியும் உயர்வும் ஏற்படுமோ என்ற அச்சம் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த இரத்த தான முகாமில் இரத்த தானம் செய்த காவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை மற்றும் அரசு பொது மருத்துவமனை இணைந்து இரத்த தான முகாம் காவலர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்தர் குமார் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்த காவல் அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியை காவலர் பயிற்சி பள்ளி முதல்வரும் கண்காணிப்பாளருமான ரங்கநாதன் மற்றும் அரசு பொது மருத்துவமனை தலைமை மருத்துவ அதிகாரி டயானா ஷர்மிளா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ இரத்த தானத்தின் முக்கியத்துவம் மற்றும் போதுமான இரத்த களஞ்சியத்தை பராமரிக்க வேண்டிய அவசியம் குறித்து விளக்கப்பட்டது. தொடர்ந்து இதில் கலந்து கொண்டவர்களை வழிநடத்தி வழக்கமான இரத்த தானிகளாக மாற்ற ஊக்குவித்தனர். இதில் 55 காவல் அதிகாரிகள், பயிற்சியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இரத்த தானம் செய்தனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.